ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி திண்ணையில் உட்காந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கதை சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் காலப்போக்கில் அது மாறி போச்சு. இந்த சக்கரை வாழ்க்கையில் கதை சொல்கிறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை, அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கும் டைமும் இல்லை. ஆகையால் இது உங்கள் ஞாபகம் வருது பக்கத்தில் இன்றைய கதை செய்த உதவி. ஒரு கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை பணியாளரிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்க சொன்னார். ஏழை பணியாளர் எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து 2 பழங்களை பீத்து சாப்பிட்டு விட்டார். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தார். அன்று இரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, நீ எனக்கு கொடுத்த 2 பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது என்றார். செல்வந்தனுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஒரு குலை பழம் கொடுத்திருக்க 2 மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளனை கூப்பிட்டு விசாரித்தார். அவன் 2 பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான். செல்வனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்றடைந்திருக்கிறது என்று. இல்லாத ஒருவனுக்கு நீ செய்த உதவி கடவுளுக்கு செய்த உதவி எனப்படும். நன்றி. மீண்டும் உங்கள் ஞாபகம் வருதே.